என் தங்கப்பிள்ளையே, ஆனி மாதத்தினுடைய கடைசி நாளோடு வந்திருக்கின்ற இந்த மங்கள செவ்வாய்க்கிழமையின் வெற்றி விடியலில் என் பிள்ளையை சந்திக்க மனமகிழ்ச்சியோடு வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இன்று உன் தாயானவள் உனக்கு சாதாரண வாக்கினை கொடுக்க வரவில்லை. எப்பொழுது இந்த வராகி என்னுடைய வாக்கினை நீ கேட்கின்றாயோ அப்பொழுதே உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்துவிடும். வராகி தரும் பொழுது அதை நீ மறுக்காமல் பெற்றுக்கொள்ள வேண்டும். என் பிள்ளை, உடனடியாக என்ன நினைக்கின்றாய்? அம்மா, இதை கேட்ட பிறகுதான் எனக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்கிறது என்றால், இத்தனை நாளும் எனக்கு கெட்ட நேரம்தான் இருந்ததா? அதுவும் நீ தெரிந்துதான் என்னை இப்படி வைத்திருந்தாயா என்று என் பிள்ளை நீ நினைப்பது எனக்கு நன்றாகவே புரிகின்றது. என் குழந்தையே, அதற்கான அர்த்தம் அப்படி கிடையாது. சில விஷயங்கள் உனக்கான தாமதத்தை எடுத்து கொள்ளும் பொழுது அந்த நேரத்தில் உனக்கு அது நடப்பதற்குரிய அறிகுறிகளை தெய்வம் காண்பித்து கொடுக்கும். அதுபோலத்தான் இன்றும் இந்த நாள் உன் வாழ்க்கையில் உனக்கான ஒரு அற்புதத்தை நடத்தி கொடுக்கும். நீ நடக்காது, இனிமேல் கிடைக்காது என்று விட்ட விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் இனிமேல் துளிர்க்க தொடங்கும். அதை நம்மால் பெற முடியும் என்கின்ற நம்பிக்கை உணர்வை உனக்குள் கொண்டு வந்து கொடுக்கும். இத்தனை காலமும் என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் நீ அனுபவித்த பல கஷ்டங்களுக்கு சேர்த்து வைத்து உனக்கான சந்தோஷம் மீண்டும் உன் கைகளில் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கத் தொடங்கும். இதையெல்லாம் பெறுவதற்குரிய கால நேரம் உனக்கு வந்துவிட்டது என்பதைத்தான் உன் தாயானவள் உன்னிடத்தில் சொல்கின்றேன். என் பிள்ளையே, எந்த ஒரு செய்தியை செவியில் கேட்டாலும், அது எப்படிப்பட்ட செய்தியாக இருந்தாலும், முதலில் அமைதியாக கேட்டு அதன் பிறகு என்ன செய்ய வேண்டும் என்று நன்றாக யோசித்துவிட்டு அதற்கு பிறகு நீ அந்த செயலை தொடங்க வேண்டும். மாறாக ஒரு விஷயத்தை கேட்டு முடிக்கும் முன்னே என்ன ஏது என்று தெரியாமல் தவறான முடிவுகளை எப்பொழுதும் எடுத்துவிடக்கூடாது. நீ எடுக்கின்ற சில முடிவுகள் அவசரப்பட்டு தவறாகி போகிறது என்றால் அதன் பிறகு என் குழந்தை, உன்னுடைய வாழ்க்கையில் நீ எடுக்கின்ற எல்லா விஷயங்களுமே உனக்கு அவசரத்திலேயே முடிந்துவிடும். எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்பாக ஒரு முறைக்கு 100 முறை யோசிக்கலாம். ஆனால் செய்ய தொடங்கிவிட்ட பிறகு இதை செய்யலாமா வேண்டாமா என்று ஒரு பொழுதும் நீ யோசிக்காதே. என் பிள்ளையே, அது உனக்குத்தான் கடைசியில் கஷ்டத்தை கொண்டு கொடுக்கும். உன் வாழ்க்கையை பெற துடிக்கின்ற உனக்கு அவசரம் ஒரு நாளும் கூடாது. எந்த ஒரு செயலையுமே சற்று சிந்தித்து பார். பதற்றப்படாமல் அன்று நாம் செய்திருந்தால் நிச்சயமாக இதற்கு நல்ல முடிவு கிடைத்திருக்கும் என்று உன்னுடைய உள் உணர்வு நிச்சயமாக உன்னிடத்தில் சொல்லும். உனக்கு என்று மட்டும் கிடையாது, தெய்வத்திற்கும் இது பொருந்தும். அதனால்தான் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீ அவசரப்பட்டாலும் தெய்வம் அவசரப்படாமல் நிறுத்தி நிதானமாக அதை எப்பொழுது உன் கைகளில் கொடுக்க வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டு உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் சட்டென்று எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வந்துவிட முடியாது. அதற்கான நேரம் காலம் உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் எந்த நேரத்தில் கிடைத்தால் அது உன் கையில் நிரந்தரமாக இருக்கும் என்பதனை எல்லாம் பொறுத்துதான் உன் கைகளில் கிடைக்கும். நீ நினைக்கலாம், அம்மா, நான் பல வருடங்களாக இதை கேட்டுக்கொண்டிருக்கின்றேன், நான் எங்கே அவசரப்பட்டேன், நீ எனக்கு கொடுக்கவில்லையே என்று. ஆனால் அந்த நொடியிலும் நீ புரிந்து கொள்ள வேண்டும், அதற்கான நேரம் வரும்பொழுது நமக்கு நிச்சயமாக நமக்கானது என்றால் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, எந்த ஒரு விஷயத்தின் மீதும் உன்னுடைய பெயர் எழுதப்படவில்லை என்றால் அது உனக்கு நிச்சயமாக கிடைக்காது. அதையும் மீறி அது உன் கைகளில் வந்து சேர்கிறது என்றால்
நிச்சயமாக அது உனக்கு நிலைக்காது. பாதியிலேயே உன்னை விட்டு சென்றுவிடும். எதையும் இறுக்கி பிடித்து பெற நினைக்காதே. உன்னிடத்தில் வருகின்ற விஷயமாக இருந்தால் நீ அமைதியாக இருந்தாலும் தானாகவே உன்னை வந்து சேர்ந்துவிடும் என்பதனை புரிந்து கொள். என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற சில விஷயங்களினால் மனது வேதனைப்படுவதை நான் கண்டிருக்கின்றேன். எத்தனையோ முறை நீ இதிலிருந்து வெளிவர முயற்சி செய்தும் வெளிவர முடியாமல் நின்றிருக்கின்றாய். இதற்கான காரணம் என்ன தெரியுமா? உன் மனது நிலையாக இல்லாமல் போனதுதான். எந்த ஒரு விஷயம் பிரச்சனைகளில் சென்று முடிகின்றதோ அதை தவிர்க்க நினைப்பதும் வெற்றி மட்டுமே கிடைத்தால் அதை ஏற்றுக்கொள்வதுமாக இருக்கின்றாய். இதுதான் நீ செய்கின்ற மிகப்பெரிய தவறு. எங்கே கிடைக்காமல் நிற்கின்றதோ, எந்த இடத்தில் அது உனக்கு தடங்களை ஏற்படுத்துகின்றதோ, ஆனால் உன்னுடைய உள் உணர்வு இது நமக்கானது என்று சொல்லும் பொழுது முயற்சிகளை கைவிடாமல் செய்து கொண்டிரு. கிடைப்பதும் கிடைக்காமல் போவதும் உன்னுடைய தலை விதியை பொறுத்தது என்று எண்ணிக்கொண்டு முயற்சிகளை கைவிட்டு விடாதே. என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் உனக்கு வெற்றியினுடைய படிகள்தான். இதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம். அதிலும் குறிப்பாக இந்த செவ்வாய்க்கிழமையினுடைய விடியலில் நீ செய்கின்ற எந்த ஒரு செயலாக இருந்தாலும் உனக்கு மிக பெரியதொரு திருப்பத்தை நிச்சயமாக கொடுக்கும். எந்த நேரத்தில் எந்த ஒரு செயலை செய்ய நினைத்தாலும் சரி, மனதில் தெளிவு என்ற ஒன்று எப்பொழுதும் இருக்க வேண்டும். உனக்கென்ற ஒரு முடிவு எடுக்கின்ற திறமை வந்துவிட்டது என்பதனை நீ புரிந்து கொண்டால் மற்றவர்களினுடைய பேச்சுக்களை ஒரு நாளும் நீ எதிர்பார்க்காதே. அவர்களினுடைய வார்த்தைகளுக்கு ஒரு நாளும் நீ செவி சாய்த்து நீயாகவே நீ செய்கின்ற நல்ல விஷயத்தை தவறான பாதைக்கு கொண்டு சேர்த்து விடாதே. நடப்பது எல்லாம் நன்மைக்கு, உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றியினை கொடுப்பதற்கு. இதை உணர்ந்து கொண்டு உனக்கான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும். உனக்கான வெற்றியை நோக்கி நீ திறமையாக பயணித்து கொண்டிருக்க வேண்டும். யார் என்ன நினைத்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் உன் வெற்றியினை தொட்டுவிட்ட பிறகு திரும்பி பார். அங்கே அந்த கூட்டம் அப்பொழுதுதான் மனமுடைந்து நின்று கொண்டிருக்கும். எவ்வளவோ முயற்சிகள் செய்தும் உன்னை தடுத்து நிறுத்த முடியவில்லையே என்று எண்ணி அது வேதனைப்பட்டு நின்று கொண்டிருக்கும். இதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ கற்றுக்கொள்கின்ற பாடங்கள். இந்த மனிதர்களை பற்றி தெரிந்து கொள்ள உனக்கு கிடைத்த சில பாடங்கள் என்பதனை உணர்ந்து கொண்டு இனி வரப்போகின்ற சூழ்நிலைகளையாவது சரியாக எதிர்கொள்ள எப்பொழுதும் என் பிள்ளை நீ தயாராக இருந்தால் போதும் என்பதனை உணர்ந்து கொள். என் பிள்ளைக்கு ஒரு விஷயம் தெளிவில் இருக்கட்டும். அம்மா தினமும் வெற்றி விடியலில் உனக்கான வாக்கினை கொடுக்கும் பொழுது நீ நினைக்கலாம், வந்து சொல்லிவிட்டு சென்று விடுகின்றாள், எங்கே நடக்கிறது என்று. என் பிள்ளையே, நடக்கும் பொழுது சிறப்பாக உன் வாழ்க்கையில் எல்லாம் நடக்கும். நான் சொல்கின்ற வார்த்தைகளின் அர்த்தங்கள் இன்று வேண்டுமானால் உனக்கு வேடிக்கையாக இருக்கலாம். நாளை உன் வாழ்க்கையில் இவையெல்லாம் நடக்கும் பொழுது அன்றே நாம் அம்மா சொன்னதை கேட்டு நடந்திருக்கலாமே என்று எண்ணி வருத்தம் கொள்வாய். என் பிள்ளையே, நமக்கு யார் நல்லது செய்வார், யார் கெடுதல் செய்வார்கள் என்பது எல்லாம் நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான். அந்த விஷயத்தை தெளிவாக நீ புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நீ சரியாக தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையில் நீ நடக்கத் தொடங்க வேண்டும். நல்லது என்ற ஒன்று இருக்கும் பொழுது நிச்சயமாக அது உனக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இன்று கஷ்டங்கள் வந்தது, நாளை சந்தோஷங்கள் வரும். இது உன்னுடைய நம்பிக்கையாக இருக்க வேண்டும். நம்பிக்கையை கைக்கொள்கின்ற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் வெற்றி என்பது நிச்சயம். யாராலும் உன் வாழ்க்கையில் எதையும் செய்துவிட முடியாது. யார் நினைத்தும் உன் வாழ்க்கையில் எந்த மாற்றங்களையும் கொண்டு வர முடியாது. நீ நினைத்தால் மட்டும்தான் இவையெல்லாம் நடக்கும் என்பதனை முதலில் புரிந்து கொண்டு உனக்கான நல்ல நேரத்தை நீ உருவாக்கி கொள்ள தயாராக இரு. உனக்கு உறுதுணையாக
உன் வெற்றியை உனக்கு கொடுக்க உன் வராகி நான் உன்னோடு பயணிக்கின்றேன். எதற்கும் கலங்காமல் துணிந்து நில். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.